வணக்கம். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அப்படியே பூரித்து போன அமைச்சர் பிடிஆர். அவரின் முகம் முழுக்க பிரகாசம். என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் பல்வேறு முதலீடுகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியானது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2 நாட்களில் மட்டும் 4 லட்சம் நேரடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்த நிலையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கும் அரங்கில் அவரின் பேச்சை கேட்க நூற்றுக்கணக்கில் மக்கள் குவிந்தனர். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்கும் அரங்கில் அதிக அளவில் பங்கேற்பாளர்கள் குவிந்தனர். கடைசியில் இடம் இல்லாமல் அவரின் அரங்கை மூடி க்ளோஸ் மீட்டிங் போல மூடப்பட்ட அரங்கில் பல 100 பேர் முன் பிடிஆர் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த அளவிற்கு அவரின் உரையை கேட்க பலர் குவிந்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பிடிஆர் முகத்தில் பெரிய அளவில் பொலிவு காணப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் எதிர்காலத்தில் ஐடி துறையில் அதிக வேலை வாய்ப்பு இருக்கும். மற்ற மாநிலங்களில் 18 வயதில் பள்ளி கல்வி அறிவு பெற்றவர்கள் 50% உள்ளனர். ஆனால் தமிழ்நாட்டில் 90% பேர் உள்ளனர். இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டை வேறு விதமாக மாற்றும் என்று பிடிஆர் கூறியிருந்தார். கடந்த சில காலமாக பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் அமைச்சர் பிடிஆர் ஒதுங்கியே இருந்தார். இந்த நிலையில் நீண்ட காலத்திற்கு பின் நேற்றுதான் அவர் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். அதோடு அவரின் முகத்திலும் ஒரு பொலிவு காணப்பட்டது. இனி வரும் நாட்களில் மீண்டும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் லைம்லைட்டிற்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் அவருக்கு மீண்டும் லைம்லைட் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.